ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஸோ பேங்கிங் அவேர்னஸில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது. ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது நம்மளுடைய பேரில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இஸ் அ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் மெயின்டைன் பை அ பேங்க் இன் நேம் ஆஃப் அ கஸ்டமர். இட் ஹெல்ப்ஸ் இன் சேஃப் கீப்பிங் ஆஃப் மணி அண்ட் எனேபிள் ஈஸி டிரான்சாக்ஷன் லைக் டெபாசிட், வித்ட்ராயல், ட்ரான்ஸ்ஃபர், பேமெண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுடைய அதிகபட்ச வேலை. நீங்கள் காசு போடுறீங்க அப்படின்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்னா அது பேரே அக்கௌண்ட்டு தான். ஸோ ஒரு ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைலில் உங்களுடைய காசு அப்படின்றத போட்டுக்கலாம், டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றதுக்கு பயன்படுத்திக்கலாம், வித்ட்ராயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றது தான் பேங்க் அக்கௌண்ட். as simple as that. ஓகே. ஸோ டெபாசிட்ஸ் அப்படின்றது வரும்போது டைம் டெபாசிட் அண்ட் டிமாண்ட் டெபாசிட் அப்படின்றது. டிமாண்ட் டெபாசிட்னா என்ன? எனக்கு ஒரு தேவை, அதாவது எனக்கு ஒரு டிமாண்ட் வரப்போ நான் நேராக போய் பேங்க் கிட்ட கேட்குறேன், எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா அதுதான் டிமாண்ட் டெபாசிட் அப்படின்றது. அதே இது டைம் டெபாசிட் அப்படின்றப்போ இந்த டைமுக்குள்ளே என்னால் காசு கேட்க முடியாது. ஸோ இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் அந்த காசே அப்படின்றத வாங்கிக்க முடியும் அப்படின்றது டைம் டெபாசிட். அப்போ இந்த டிமாண்ட் டெபாசிட்ஸ்க்கு கீழே என்னென்ன வருது? ஓகேவா? ஸோ வாட் இஸ் டைம் டெபாசிட் அண்ட் டிமாண்ட் டெபாசிட் அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ இதில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது டிமாண்ட் டெபாசிட். ஸோ விச் இஸ் நோன் அஸ் அ காசா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது டைம் டெபாசிட்ஸ் கீழே வரப்போ எஃப்டி, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட், ஆர்டி அப்படின்றது ரெக்கரிங் டெபாசிட். ஒன்றும் இல்லை. ஸோ இது அப்படியே வரிசையாக பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்ட் டெபாசிட். இதே இது ஃப்ளெக்ஸி டெபாசிட் அப்படின்றத நான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். கீழே இங்கே இருக்கானா? ஸோ ஃப்ளெக்ஸி எல்லாமே கீழே இருக்கானுங்க. ஓகே. அடுத்தது ஸ்பெஷல் பர்பஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபார் இது எல்லாமே ஒரு பேங்க்கில் இதுக்குள்ளே எல்லாமே இருக்க போகிறதான். ஸோ பேங்க்கை தாண்டி எக்ஸ்டர்னலாக ஒருத்தவங்க வராங்க, ஒரு அத்தாரிட்டியாக வராங்க அப்படின்றப்போ பிஎஸ்பிடி அக்கௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ஸ்க்காக ஒரு கவர்மெண்ட் பேக்டு ஒரு திங். ஸோ பிஎஸ்பிடியோட அக்கௌண்ட்டோடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் பிஎம் ஜன்தன் அக்கௌண்ட்டு. ஸோ இதெல்லாமே நான் ஃபினான்ஷியல் ஸ்கீம்ஸ்னு சொல்லி ஜன்தன் யோஜனா எடுக்கும்போதே நான் உங்களுக்கு அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல பிஎஸ்பிடி அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு பேசிக் அக்கௌண்ட்டு. அந்த பேசிக் அக்கௌண்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு, அதே மாதிரி பிஎம்ஜேடிஒய்க்கு தேவையான கேஒய்சிக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டை ஜன்தன் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ ஜன்தன் அக்கௌண்ட் அப்படின்றது கவர்மெண்ட் பேக்டு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு. அடுத்தது சேலரி அக்கௌண்ட். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ இல்லை ஒரு ஃபார்மல் செக்டாரில் வேலைக்கு இருக்கீங்களோ, அந்த ரெஸ்பெக்டிவ் எம்ப்ளாயி தான் கம்பெனி. அந்த கம்பெனி ஒரு எம்ப்ளாயிக்கு சேலரி போடுறாங்க அப்படின்றப்போ அந்த சேலரிக்குனே தனி அக்கௌண்ட் அப்படின்றத வச்சுருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பென்ஷன் அக்கௌண்ட்டு. ஸோ பென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு காலம் அந்த காலம் கடந்த சில நாட்களில் உங்களுக்கு ஒரு ஆன்யூட்டி அப்படின்றது தேவைப்படுதுல. ஸோ மாதம் ஒரு போதுமான அளவுக்கு உங்களுடைய மாதத்தை ஓட்டுவதற்கான ஒரு சம்பளம் அப்படின்றது தேவைப்படுதுல, அதுதான் பென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்றது. ஸோ பிஃபோர் நீங்கள் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி பென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்றத போட்டு நீங்கள் உங்கள் வேலை பீரியட்லேயே ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ என்ஆர்இ அக்கௌண்ட்டு, என்ஆர்ஓ அக்கௌண்ட் அண்ட் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ வாட் ஆர் த ஸ்பெஷல் பர்பஸ் அக்கௌண்ட் அப்படின்றத இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதர் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? எஸ்க்ரோ அக்கௌண்ட்ஸ், நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ், ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ் அண்ட் லோரா அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய அக்கௌண்ட்டு. ஓகே, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஃபைன். இப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ எதற்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா த இண்டிவிஜுவல் டு என்கரேஜ் த சேவிங். ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சேவிங். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிக்கி பேங்க்கில் போட்டு வைக்கிறீங்க, இல்லை யாருக்கும் தெரியாமல் ஒரு டப்பாக்குள்ளே ஒழிச்சு காசை சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா வில் தட் சேவிங்ஸ் வில் கிவ் யூ இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்காதில்ல, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாதில்ல. ஸோ அதனால் நீங்கள் பேங்க்கில் அந்த காசை போடுங்க, அந்த பேங்க்கை நீங்கள் சேவிங்ஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் விச் வில் வேரி ஃப்ரம் 2.5% to 7%. அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய இதுக்குள்ளே கால்குலேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ட்ராவலும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு தேதிக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்கோ, ஓகேவா, எவ்வளோ
பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கால்குலேட் பண்ணப்படும். சரியா? அடுத்து வந்து இது கேஒய்சி அண்ட் இது எல்லாமே வந்து இதுக்கு ரெக்வயர்டாக தேவைப்படுது. அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது எஸ்பெஷலி யாருக்காக அப்படின்னா ஹூ ரன் அ பிஸ்னஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட்டு தான் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுன்றது. இதில் உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க. சூப்பர் மார்க்கெட்டில் எவ்வளவோ பொருள் எவ்வளவோ காசு வந்து போயிட்டுருக்கும். அது எல்லாத்தையுமே உங்களால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் போட்டு வச்சுக்க முடியாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் சேவிங். அதே மாதிரி சரி நம்ம கையில் ஹார்ட் கேஷாகவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா வந்து நம்மளால் வந்து அந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத வந்து மேக் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. அந்த ஒரு ரீசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து தெஃப்ட் ப்ராப்ளம் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு சில ரீசன்ஸ் இருக்கிறதுனால வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது கொடுக்க போடுறாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு அப்படின்றதோ டெபிட் கார்டு அப்படின்றதோ உள்ளே இருக்கும். அதே மாதிரி ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றதும் இதுக்கு அவைலபிள். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. இதுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றதும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கிறதுனால கரண்ட் அக்கௌண்ட் ஓகேவா. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கனால அது கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது தேவைப்படும். ஸோ எஃப்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டென்யூர் பீரியட் 7 டேஸ்லேருந்து நீங்கள் 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ எஃப்டி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ 3 crore மேலே டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதை பல்க் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த எஃப்டியை வச்சு நீங்கள் லோனும் வாங்கிக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த எஃப்டி. அடுத்தது ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்றது இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர், நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் அப்படின்றத வந்து வைக்கணும். இப்போ என்ன சேவிங்ஸ் அப்படின்னா எப்படி கொண்டு போய் வைக்கிறது? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டால் இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு கம்மி. அப்போது ஒரு ஃபிக்ஸட் டைம் பீரியடில் நான் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ ஃபிக்ஸட் டைம் பீரியட்னா பல்க் டெபாசிட் நான் எங்கடா எஃப்டிக்கு போகிறது அப்படின்றப்போ மாதம் உங்ககிட்டருந்து காசு எடுத்துப்பாங்க. மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உங்களுக்கு காசை எடுத்து அந்த காசை வந்து நீங்கள் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கொண்டு போய் கொஞ்சம் கொண்டு போய் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேவிங். ஸோ எஃப்டிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் உங்களுக்கு பேயும் பண்ணுவாங்க. ஸோ பல்க் டெபாசிட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சிங்கிள் டெபாசிட்டாக பண்ணுறது ஃபிக்ஸ்டு, கொஞ்சமாக கட்டுறது வந்து ஆர்டி. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, வாட் இஸ் ஃப்ளெக்ஸி டெபாசிட் அக்கௌண்ட்? அதாவது ஃப்ளெக்ஸி டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1.5 லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஒரு என்னது 3 crores? அதான் சொன்னேன் பல்க் டெபாசிட் 3 crores தானே சொன்னேன். முன்னாடி 2 கோடியாக இருந்தது, இப்போ 3 கோடியாக மாறிடுச்சு. ஓ, அங்கே மேலே பேசிகிட்டு இருக்கீங்களா? சரிடா. ஸோ பல்க் டெபாசிட் இஸ் ரிவைஸ் டு 3 crores. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ ஃப்ளெக்ஸி டெபாசிட் அப்படின்றது ஒன்றும் இல்லைப்பா. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1.5 லட்சம் ரூபா இருக்குது. 1,50,000 rupees அப்படின்றது உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்வீப் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது என்னுடைய மாத செலவு அப்படின்றது ஒரு 50,000 தான் இருக்கும். ஒரு 50K தான் நான் 50,000 செலவு பண்ணுவேன் அப்படின்றப்போ அந்த மிச்சம் 1 lakh இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு எஃப்டியாக லாக் ஆகிக்கும். எஃப்டியாக லாக் ஆகி உங்களுக்கு 7 to 8% இந்த 1 lakhக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. இந்த 50 lakhக்கு உங்களுக்கு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி ஒரு 2 to 4%க்குள்ளே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது போட்டு கொடுப்பாங்க. இன்கேஸ் இந்த 50,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறீங்கன்னா இந்த 1 lakh ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகி இதில் இருக்க காசும் நீங்கள் சேர்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்வீப் அக்கௌண்ட் அப்படின்றப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து உங்களுக்கு எஃப்டியாக கன்சிடர் பண்ணப்படும். ஏன்னா நீங்களும் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த ஃப்ளெக்ஸி டெபாசிட் சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்டி போடும்போது அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்றது இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஃப்ளெக்ஸி டெபாசிட் போட்டு வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து உங்களால் ஈஸியாக அதை பிரேக்கும் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு கோர் கான்செப்ட். சரி, அப்போ எல்லாருமே எதுக்கு எஃப்டி போட்டுக்கிட்டு ஃப்ளெக்ஸி டெபாசிட்டே போட்டுக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது கம்பேர் எஃப்டியோட ஒரு % அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் ஒன் ஆஃப் த ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹை நெட்வொர்த் உள்ள இண்டிவிஜுவல் வந்து ஃப்ளெக்ஸி டெபாசிட்டையே சூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு எபோ மிடில் கிளாஸ் அப்படின்றவங்க சூஸ் பண்ணலாம். நமக்கு எப்போவுமே எவ்வளோ கைக்கு காசு வருதோ அந்த காசு அப்படின்றது செலவாகிறதுனால ஃப்ளெக்ஸி டெபாசிட்லாம் பெருசாக ஒரு அன்றாட வாழ்க்கையில் இருக்கவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு கை ஓங்கினவங்களால் வந்து இதை வந்து எடுத்து பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன்.
ஸோ இது எல்லாமே வந்து டெபாசிட். ஸோ ஸ்பெஷல் பர்ப்பஸ் அக்கவுண்ட் அப்படின்றதுக்கு போயிடலாம். ஸோ பிஎஸ்பிடி அக்கவுண்ட் அப்படின்றது மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது கிடையாது. மேக்ஸிமம் ₹1,00,000 வரைக்கும் தான் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கிரெடிட் கார்டு, பாஸ்புக் அப்படின்றது எல்லாமே அவைலபிளாக இருந்தாலும் இந்த பிஎஸ்பிடி அக்கவுண்ட் 1 இயர் தான் வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அது ஜன்தன் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ ஜன்தன் அக்கௌண்ட் அப்படின்றது 28 ஆகஸ்ட் 2014 நரேந்திர மோடியால் ஓப்பன் பண்ணப்பட்டது, விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ இது ஒரு ஸ்கீம் அப்படின்றதுனாலே வந்து இதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ தாராளமாக அங்கே போய் பாருங்கள். சேலரி அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு கம்பெனியும் ஒரு எம்ப்ளாயும் ஒரு எம்ப்ளாயருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்காக போடப்படக்கூடியது தான் சேலரி அக்கௌண்ட். நீங்கள் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சேலரி அக்கௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம், இல்லைனா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்றது நீங்கள் வயசானதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பென்ஷன் வரத்துக்கு வந்து ஒரு பல்க் டெபாசிட் ஆனுட்டியை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணல, அதுக்காக போடக்கூடிய அக்கௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு மாதம் மாதம் காசு அப்படின்றது இந்த பென்ஷன் அக்கௌண்ட் மூலியமாக தான் வரும். அடுத்து என்ஆர்இ அக்கௌண்ட், என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு ஃபாரினர் வெளிநாட்டுக்கு போகிறார். ஓகேவா? ஒரு வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாரித்து தன் நாட்டிலேயே அம்பானி, பில்லியனர் அவங்க எல்லா அக்கௌண்ட்டுமே வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்க மாட்டார், பென்ஷன் அக்கௌண்ட் வச்சிருக்க மாட்டார், ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட் வச்சிருக்க, பிஎஸ்பிடி அக்கௌண்ட் வச்சிருக்க மாட்டார். கண்டிப்பாக அவருக்கு பண்ணக்கூடிய பிஸ்னஸஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தனக்கு யூபிஐ பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எதுக்கு, அவரே ஹோட்டல் எல்லாமே வச்சுருப்பாரு. அவர் யூபிஐலாம் பண்ண மாட்டார். ஸோ அப்படியே பண்ணாலுமே வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றத ஒன்று வச்சுருப்பாரு. எஃப்டியெல்லாம் அவங்க போட மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹை நெட்வொர்த் உள்ள இண்டிவிஜுவல் அப்படின்றதுனால அவங்க பேர்லேயே ஒரு தனியாக ஒரு ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் கம்பெனி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும். அவங்க தான் வந்து ஒரு 3-4 சிஏவும், அடுத்து ஒரு 10-15 அக்கௌண்டண்ட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 30-40 எம்ப்ளாயும் வச்சு அவங்களுடைய ஹை நெட்வொர்த்தை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியே இயங்கும். அதனால் வந்து இந்த எஃப்டிஆர்டிலெலாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து என்ன ஃப்ளெக்ஸி டெபாசிட் இல்லை இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் அப்படின்றத ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வெளிநாட்டிலேருந்து ஏதாவது அவங்களுடைய நெட்வொர்த் அப்படின்றது வருது அப்படின்னா அதுக்கு ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. என்ஆர்ஓ அக்கௌண்ட்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபைன், லெட் இட் பி. இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அவங்க வந்து ஃபாரின் பேங்க்லேயே வச்சுருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அமெரிக்காவில் வந்து ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் அப்படின்றது வச்சுருந்துருக்கலாம். ஸோ நெட்வொர்த்துக்கெலாம், ஹை நெட்வொர்த்துக்கெலாம் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். இப்போ வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர் அவர் சம்பாரித்து இந்தியாவில் வந்து அவருடைய ஃபாரின் கரன்சியை டெபாசிட் பண்ணி வச்சுப்பார். அந்த ஃபாரின் கரன்சி ஐஎன்ஆரில் தான் மெயின்டைன் ஆகும். இது ஃபுல்லி ரிப்பேட்டபிள். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபுல் முன்னுக்கு பின்னும் வந்து இது பண்ணிக்கலாம், டேக்ஸ் ஃப்ரீ. ஏன்னா வெளிநாட்டில் சம்பாதிக்கிறார்கள். ஓகேவா? வெளிநாட்டில் சம்பாதிக்கிறார்கள், அதனால் வந்து அவங்களுடைய டெபாசிட்ஸ். ஸோ அதனால் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கால்குலேட் பண்ணாலும் அதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட் அப்படின்றது வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க சம்பாரித்து இங்கே ஒரு வீடு கட்டி அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு விட்டு இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது நடக்கும். அது ஐஎன்ஆர்லேயே வந்து பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் ஆர்டினரி அப்படின்றது. இது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ ஆக்சுவலி இது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக என்ஆர்இயும் ஒர்க் ஆகும். என்ஆர்ஐயோட இன்னொரு என்ஆர்ஐயோட நீங்கள் இதாக இருக்கீங்கன்னா, அதாவது நீங்கள் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி ஒரு வெள்ளைக்கார ஒரு மனைவி இருந்து அந்த மனைவியோட நீங்கள் வந்து ஒரு என்ஆர்ஐ அதாவது என்ஆர்இ அக்கௌண்ட்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது என்ஆர்ஓ அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்க, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஒய்ஃப், அதாவது அவங்க ஒரு இந்தியனாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ண முடியும். வாட் இஸ் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் அப்படின்னா வந்து ஃபாரின் கரன்சி அண்ட் நான் ரெசிடென்ட் பேங்கிங் அக்கௌண்ட். அதாவது என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு நான் ரெசிடென்ட்டால் ஃபாரின் கரன்சியவே கொண்டு வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறது தான் எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டுன்றது. இவங்க வந்து ஃபாரின் கரன்சியை டெபாசிட் பண்ணுவாங்க, ஐஎன்ஆரில் மெயின்டைன் ஆகிறது தான் என்ஆர்இ அக்கௌண்ட்டு. இங்கே உள்நாட்டில் ஒரு என்ஆர்ஐ வந்து சம்பாதிக்கக்கூடிய காசை வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் போட்டுப்பாங்க. எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரினர், அதாவது ஒரு என்ஆர்ஐ அவர் சம்பாதிக்கக்கூடிய டாலர்ஸ்லேயோ, ஈரோஸ்லேயோ, கெனடியன் டாலர்ஸ்லேயோ, என்லேயோ, ஏதோ பவுண்டுலேயோ சம்பாதிக்கக்கூடிய அந்த டைரக்டாக இங்கே வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த கரன்சியை போட்டு அந்த கரன்சியிலேயே வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ரிஸ்க்கும் இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ என்ஆர்இக்கும் எஃப்சிஎன்ஆருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கே ஐஎன்ஆரில் மெயின்டைன் பண்ணுவாங்க, இங்கே டேரெக்டாக அந்த பர்டிகுலர் கரன்சியில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சோஃபார் நம்ம வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட்டை ரிப்பீட்டிவாக பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக உங்களுக்கு அது தெரியும் தானே? ஸோ இது வந்து எஃப்சிஎன்ஆர் அக்கௌண்ட். அடுத்தது
3வது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்க்ரோ அக்கவுண்ட். ஸோ வாட் இஸ் எஸ்க்ரோ அக்கவுண்ட் அப்படின்னா வந்து ஒரு டெம்பரவரி ஹோல்டிங். இப்போ வந்து 2 பிஸ்னஸஸ் அப்படின்றது நடக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு ட்ரிபிள் பி அதாவது பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் நடக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் கவர்மெண்ட் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் எடுத்து ஒரு பிஸ்னஸ்க்கு கொடுக்கணும். சரியா? ஒரு 100 கோடி ரூபாய் எடுத்து வச்சுப்பாங்க. அவன் ரோடு போட்டான்னா அந்த 100 கோடி ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னு. அப்போ அந்த 100 கோடியாக ஒதுக்கி எதில் வச்சுருப்பாங்கன்னா எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் மாறிடும். மாறினதுக்கப்புறம் அவன் வந்து ரோடை போட்டு பில்லை காட்டி அந்த பில்லை கொண்டு வந்து அந்த பர்டிகுலர் பேங்க்கில் கட்டி பார்த்தியா அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், பில்லு இவ்வளோ செலவாச்சு, அக்கௌண்ட்டை கொண்டுனா எஸ்க்ரோ அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு வந்து அந்த அமௌண்ட் அப்படின்றது போய் சேர்ந்துடும். ஓகேவா? ஆமா. ஸோ இப்படி தான் வந்து எஸ்க்ரோ அக்கவுண்ட் அப்படின்றது ஒர்க் ஆகுது. நோஸ்ட்ரோ அக்கவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய பேங்க் அதாவது அவர் மணி வித் தம். நம்ம வந்து ஃபாரின்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் வந்து ஒரு நோஸ்ட்ரோ அக்கவுண்ட்ன்றது. ஓஸ்ட்ரோ அதுக்கு அப்படியே தலைகீழா ஒரு ஃபாரினர் இந்தியாவில் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது வச்சுக்கிறது. லோரோ அக்கவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு இண்டிவிஜுவல் நான் வந்து எஸ்பிஐ என்கிட்ட வந்து ஒரு ஃப்ரான்ஸில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மேக் பண்ணோம். ஆனால் என்கிட்ட ஒரு நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு செகண்ட் இண்டிவிஜுவல் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட வந்து ஒரு நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து யார்கிட்ட இருக்குது? ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அப்படின்ற ஒரு பேங்க்கில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹெச்டிஎஃப்சி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி கொடு அப்படின்றது தான் லோரோ அக்கௌண்ட் அப்படின்றது. சோஃபார் இதுக்கான வித்தியாசங்கள் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது டிமாண்ட் டெபாசிட்னா என்ன, டைம் டெபாசிட்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது டெய்லி க்ளோசிங் பேலன்சஸ்லாம் கொண்டு வரும். டிஏஜிசி 5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் வந்து மேக்ஸிமம் இந்த பிரின்சிபல்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அதையும் சேர்த்து கொடுப்பாங்க. கேஒய்சி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் கண்டிப்பாக மேண்டேட்ரி அண்ட் வந்து நாமினிஸ் வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சோஃபார் ஒரு ரிவிஷனுக்கு பர்பஸ்லேயும் அதே மாதிரி இன்டர்வியூ பர்பஸ்லேயும் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றதையும் வந்து தெளிவாக கம்ப்ளீட் பண்ணி முடித்து விட்டாச்சு. ஸோ இதற்கான ஃபீட்பேக்ஸ் அப்படின்றது வரவேற்கப்படுகிறது. அண்ட் தேங்க்யூ. எப்போ 17